குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்த 2 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து தேசிய சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் நாகராஜ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ், இந்த விவகாரத்தினுடைய பின்னணி, தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நவலூர் குட்டப்பட்டு பகுதியில் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில இளநிலை இறுதி ஆண்டு பயிலும் மாணவர் ஒருவர் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அவருடைய சக மாணவர்கள் இருவர் குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மறுநாளே அந்த வகுப்பறையில் இருந்த சக மாணவர்கள் அவர்களை கிண்டல் செய்து இதன் காரணமாக அந்த மாணவர் துணைவேந்தரிடம் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் 3 பேராசிரியர் கொண்ட ராகிங் தடுப்பு குழுவானது அமைக்கப்பட்டு அதன் பேரில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. உண்மையிலேயே அந்த மாணவருக்கு சிறுநீர் கலந்து கொடுக்கப்பட்டதா அல்லது விளையாட்டு ரீதியாக எதுவும் மாணவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டார்களா என்று குறித்து அருகே அவர்களுடைய சக மாணவர்கள் 7 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கடந்த 18ஆம் தேதி அந்த விசாரணை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த ராகிங் தடுப்பு குழு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கையின் பேர அந்த குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்தது உறுதியானது. மேலும் அந்த மாணவரை ராகிங் செய்ததாகவும் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த 2 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்து துணைவேந்தர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நடப்பு கல்வியாண்டில் 10வது செமஸ்டர் தேர்வு எழுதவும் தடை விதிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். அதற்கு பதிலாக அடுத்த கல்வியாண்டில் அவர்கள் படித்து தேர்வு எழுதலாம் என்று பரிந்துரையும் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாணவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்காக ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவமானது மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில ராகிங் தடுப்பு குழு விசாரணை மேற்கொண்டு தற்போது அந்த ராகிங்கில் ஈடுபட்ட அந்த மாணவர்கள் மீது தற்போது பல்கலைக்கழகம் சார்பில் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி தினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.